ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சின்ன க்யூட் ஸ்டோரி வச்சுட்டு எப்படி ஃபுல் லென்த் லாங் வீடியோ மேக் பண்ணுறதுங்க பற்றி பார்க்க போகிறோம். இந்த சைடில் ஸ்க்ரீனில் தெரியுது இல்லையா, இந்த மாதிரி வீடியோ கிளிப்ஸ் எல்லாம் எப்படி நான் க்ரியேட் பண்ணேங்கிறத நான் ஏஐ டெக்னாலஜி பயன்படுத்தி எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இந்த ஃபுல் லென்த் வீடியோவை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வாங்க. இது வேற ஒன்றும் இல்லைங்க, சின்னதாக ஒரு கான்செப்ட் தான். என்னன்னா, ஒரு பட்டர்ஃப்ளை வந்து எப்படி உருவாகுது, ஒரு கேட்டர்பில்லர்லேருந்து ஒரு பட்டர்ஃப்ளை எப்படி உருவாகுது, ஒரு சின்ன கான்செப்ட் தான். இதை நான் வந்து 4 மினிட்ஸ் வீடியோவாக நான் மேக் பண்ணியிருக்கேன். என்னாலையும் 4 மினிட்ஸ் லாங் வீடியோ லென்த்துக்கு எடுக்க முடியுதுன்னா கண்டிப்பாக உங்களாலையும் ஒரு லென்த்தி வீடியோவை அப்லோட் பண்ண முடியும். சரிங்களா? இந்த மாதிரி க்யூட்டான வீடியோஸ்லாம் மேக் பண்ணும் இதே மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தேவைப்பட்ட கமெண்டில் ப்ராம்ப்ட்னு போடுங்க. கண்டிப்பாக ஈச் அண்ட் எவ்ரி ஒனுக்கு நான் மெயில் பண்ணுறேன். அப்புறம் இந்த மாதிரி டுட்டோரியல்ஸ் உங்களுக்கு வேணும்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபுல் லென்த் என்னோட பட்டர்ஃப்ளை ஸ்டோரியை பார்த்துட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் நம்ம டுட்டோரியல் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா? நான் ரொம்ப சின்ன குட்டி முட்டை. இந்த பச்சை இலை என் அம்மா மாதிரி. இரவு வந்துச்சு, நான் தூங்க போறேன். டக் டக், நான் வெளியே வந்துட்டேன். வாவ், நான் குட்டி புழுதான். ஓஹோ, எனக்கு பசி பசி. இலை ரொம்ப சுவையா இருக்கு. பாருங்க, நான் கொஞ்சம் பெரியதா ஆயிட்டேன். ஐயோ, நான் நல்லா நீண்ட உடம்பா மாறிட்டேன். நான் ரொம்ப பழசாலி போல தெரிகிறதா? என்ன பார்த்தா இப்போ நான் ஓய்வு எடுக்கணும். எங்க போய் எடுக்கிறது? இங்கயா இல்ல இங்கயா? அங்க ஒரு நல்ல இடம் தெரியுது, போலாமா? இந்த இடம் எனக்கு பிடிச்சிருக்கு. இலையில தொங்குற ஸ்விங் மாதிரி. எனக்கு தூக்கம் தூக்கம் வருது. காற்று சு சு மெதுவா ஊதுது. மேஜிக் நடக்குது. நான் அழகா மாறிக்கிட்டு இருக்கேன். டக் டக், நான் வெளியே வர போறேன். பாருங்களே, நான் வரேன். வாவ், நான் பட்டாம்பூச்சி ஆக்கிட்டேன். என் இறக்கைகள் ஈரமா இருக்கு. சூரியன் எனக்கு சூடா முத்தம் கொடுத்தது. பாருங்களே, இப்போ என் இறக்கைகள் விரியுது. பறக்க கத்துக்கிட்டேன். நான் மெதுவா பறக்கிறேன். பூக்களோட விளையாடுறேன். வானம் மென்மையா இருக்கு. நான் சுதந்திரமா பறக்கிறேன். என் வாழ்க்கை ரொம்ப அழகு. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். முட்டை, புழு, பட்டாம்பூச்சி, இதுதான் என் கியூட் கதை. பை பை. ஃபஸ்ட்டு விஸ்க்குங்கிற ஒரு வெப்சைட்டில் நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து கூகுளோட டூல் ஆப்பு. விஸ்க்குன்னு டைப் அடித்தாலே வந்துடும். அந்த ஆப் பேஜ் ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆனோடனே இந்த பக்கம் சைடில் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட், சீனு, ஸ்டைலு அப்படின்னு பிரித்து கொடுத்துருப்பாங்க. சப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா நம்ம கேரக்டர் இருக்குது இல்லையா, நான் வந்து பட்டர்ஃப்ளை கேரக்டர் நம்ம உருவாக்கியிருக்கோம் இல்லையா, அது ஃபஸ்ட்டு கேரக்டர், செகண்ட் கேரக்டர், தேர்ட் கேரக்டர் நான் பிரித்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து எக்கு தான் ஃபஸ்ட்டு கேரக்டர் இல்லையா, அதை நான் உருவாக்கிக்க போகிறேன். கேரக்டர் எப்போவும் உருவாக்கும் போது சைஸ் பார்த்திங்கன்னா 1:1 வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த விஸ்கில் நம்ம இந்த சப்ஜெக்டில் போடும்போது கரெக்டாக நான் உங்களுக்கு அந்த கேரக்டர் வந்து ப்ளேஸ் ஆகும். இந்த சைடில் வந்து ப்ளேஸ் பண்ணுறதுக்காக நான் வந்து கேரக்டரை ஃபஸ்ட்டு டிசைன் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி க்யூட்டாக எக்கு ஃபார்ம் கொடுத்துடுச்சு. ஸோ அந்த எக்கில் ஒன்று நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். அப்புறம் கேட்டர்பில்லர் நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். எனக்கு எது க்யூட்டாக இருக்கோ, எது பிடிச்சிருக்கோ அதை நான் டவுன்லோட் பண்ணிப்பேன். அதுக்கப்புறமேலு நான் குக்குன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஒரு கேரக்டர் அதை டவுன்லோட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பட்டர்ஃப்ளை, மொத்தம் 4 கேரக்டர்ஸ் இதில் இருக்குது. ஸோ 4 கேரக்டர்ஸ் நான் வந்து டவுன்லோட் பண்ணிக்கிறேன். கடைசியாக ஃபைனல் கேரக்டர் தான் நம்ம ஹீரோ கேரக்டர் பட்டர்ஃப்ளை. அதுக்கேற்ற மாதிரி நான் ப்ராம்ப்ட் கொடுத்து நான் க்ரியேட் பண்ணி கேரக்டர்ஸ்லாம் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன்.
சரிங்களா, தனியாக டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து நான் சப்ஜெக்டில் என்ன கொடுக்க போகிறேன்னா எக்கு கொடுக்க போகிறேன். அதுவும் இல்லாமல் நான் சீனரி ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணிக்கணும். மேஜிக்கல் கார்டன் இன்ட்ரோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்களேன். இந்த சீனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சீனரி நான் ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணிக்க போகிறேன். எஸ், இது நான் க்ரியேட் பண்ணிக்கிட்டேன். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. இதை நான் வந்து டவுன்லோட் பண்ணிக்கிட்டேன். இப்போ நான் ஒரு எக்ஸல் ஷீட் மாதிரி ஒரு டேபிள் மாதிரி போட்டிருக்கு பாருங்களேன். அந்த டேபிள் படி நான் கேரக்டர்ஸை வச்சு அலைன் பண்ணிக்க போகிறேன். அலைன் பண்ணி எந்தெந்த கேரக்டரில் எது ப்ளேஸ் பண்ணணும், எந்தெந்த சீனில் எது ப்ளேஸ் பண்ணணுன்னு ஒரு கால்குலேட்டிவாக அதுக்கிட்ட வாங்கிக்கிட்டேன் சாட்ஜிபிடி வந்து எனக்கு தெளிவாக ஒரு ப்ராம்ப்ட் ரெடி பண்ணி கொடுத்துருச்சு. ஒரு அட்டவணையும் போட்டு கொடுத்துருச்சு. சரி, அதுக்கேற்ற மாதிரி நான் சப்ஜெக்ட் தூக்கி போடுறேன். ஃபஸ்ட்டு என்ன சப்ஜெக்ட்? எக்கு இலையில் உட்காந்துட்ருக்க மாதிரி ஒரு சீன் வேணும் இல்லையா? அது ஃபஸ்ட்டு இலையை ரெடி பண்ணி வச்சுக்கணும். இலையை இந்த பக்கமும் சீனரியும் 2 சீனில் நீங்கள் கொடுக்கலாம். அந்த ப்ளஸ் பாயிண்ட் இருக்கு இல்லையா, ஆட் பண்ணி 2 சப்ஜெக்டை 2 சீனுன்னு நீங்கள் கொடுத்துட்டே வரலாம். அப்போ தான் வந்து உங்களுக்கு தெளிவான பிக்சர்ஸ் இமேஜ் வந்து உருவாக்கி கொடுக்கும். சரிங்களா? அதே கார்டன் இமேஜ் பேக்ரவுண்டில் இருக்கணும், அந்த லீஃபு பேக்ரவுண்டில் இருக்கணும், அதுக்கு மேலே முட்டை இருக்கணும் அப்படின்னு ப்ராம்ப்டில் இருக்குது. அந்த ப்ராம்ப்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த சீனஸ் அந்த சப்ஜெக்ட்டுன்னு நீங்கள் போட்டிங்கன்னா கரெக்டாக வந்துடும். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃபஸ்ட்டு ஒன்று அதை நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? செகண்ட் வந்து நைட் சீனு இருக்கிற மாதிரி அது ஒன்று டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? தேர்டு வந்து கேட்டபில்லரை உருவாக்க போகிறோம். கேட்டபில்லர் வந்து முட்டையிலேருந்து வெளியில் வர மாதிரி க்யூட்டாக இருக்குது இல்லையா? இதை நான் வந்து டவுன்லோட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் கேட்டபில்லர் வந்து இலையை சாப்பிட்ற மாதிரி. ஓகேவா? எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு செகண்ட் ஒன். அதனால் செகண்ட் வந்து சூஸ் பண்ணிட்டேங்க. ஓகேவா? இது ரொம்ப நீங்கள் பழக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச ஸ்டோரிஸை நீங்கள் உருவாக்கலாம். உங்கள் குட்டீஸுக்கு கூட நீங்கள் மேக் பண்ணலாம். சரிங்களா? இப்போ வந்து கொஞ்சம் பெருசாகிற மாதிரி கேட்டபில்லர். ஓகேவா? அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் இன்னொன்று கேட்டபில்லர் வந்து க்ராவலிங் வந்து ட்ரீ பிரான்ச். ஓகேவா? க்ராவலிங்னா தேடுது. ஓகே, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால் அது டவுன்லோட் பண்ணியிருக்கேன். அடுத்தது ஹேங்கிங் அப்சைட் டவுன். ஓகேவா? இது பார்த்திங்கன்னா அப்சைட் டவுனாக தொங்கிட்டுருக்க மாதிரி ஒரு கேட்டபில்லர் டிசைனை நம்ம உருவாக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நான் ஒன்று டிசைன் பண்ணுறேன். வா, இது ரொம்ப அமேசிங்காக இருக்குது இல்லையா? ஃபஸ்ட்டு ஒன் அது ரொம்ப அழகாகவே இருக்குது. ஸோ நூல் கட்டிகிட்ருக்க மாதிரி இருக்குது. அது ஸ்டோரிக்கு நல்லா ஏற்ற மாதிரி இருக்குன்னு நான் டவுன்லோட் பண்ணிட்டேன். அடுத்தது குக்கூனுக்கு ஏற்ற மாதிரி குக்கூன் உருவாகும் இல்லையா, வெள்ளையா அழகா. அது வந்து லைட்டிங் எஃபெக்டோடு நான் வந்து எடுத்திருக்கேன். இதில் வந்து நைட் எஃபெக்ட் பார்த்திங்கன்னா இதில் சரியாக வரல எனக்கு விஸ்கில். ஸோ இதில் கொஞ்சம் நைட் எஃபெக்ட் வந்து கொஞ்சம் கிளாரிட்டி இல்லாத மாதிரி இருந்ததுனால நான் சாட்ஜிபிடிகிட்ட மட்டும் இந்த நைட் எஃபெக்ட் மட்டும் உருவாக்கிக்கலாம்னு சொல்லிவிட்டு அதுக்கிட்ட கேட்டு நான் வந்து உருவாக்கிக்க போகிறேன். இந்த இமேஜ் மட்டும் சாட்ஜிபிடி எனக்கு ஒரு இமேஜ் க்ரியேட் பண்ணி கொடுத்துருச்சு. பட் ஆனால் பேக்ரவுண்ட் பார்த்திங்கன்னா பெட்ரூம் இருக்கிற மாதிரி. எனக்கு பெட்ரூம்லாம் வேண்டாம், எனக்கு வந்து நார்மலாக அந்த கிளையில் தொங்கிட்டு இருக்க மாதிரி வேணும்னு சொல்லிவிட்டு நான் கேட்டிருந்தேன் சாட்ஜிபிடிக்கிட்ட. ஒன்று சாட்ஜிபிடி எனக்கு வந்து அந்த கிளையில் தொங்கிட்டுருக்க மாதிரி எனக்கு ஒரு குக்குன் ரெடி பண்ணி கொடுத்துருச்சு. அந்த குக்குனுக்குள்ளே ஒரு பட்டர்ஃப்ளை உருவாகிற மாதிரி சீனும் கொடுத்துருச்சு. செம்மையாக இருக்குல்ல? இதை நான் தூக்கிட்டு போயிட்டேன். மறுபடியும் விஸ்கில் கொடுத்துட்டு விஸ்கிலேருந்து மறுபடியும் நான் சாட்ஜிபிட்டியே கொடுத்து சாட்ஜிபிட்டிலேருந்து ஒரு பட்டர்ஃப்ளை உருவாகிற மாதிரி நான் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். அப்புறம் நான் மறுபடியும் சாட்ஜிபிட்டிக்கிட்டே இமேஜ் ப்ராம்ப்ட் வாங்கி ஒரு ஓரமாக ஒரு பட்டர்ஃப்ளை உட்காந்துட்ருக்க மாதிரி ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி நான் வந்து ஒரு இமேஜ் க்ரியேட் பண்ணிக்கிட்டேன். அகெயின் வந்து பேக்ரவுண்ட் இமேஜில் நல்லா வரணும் இல்லையா, அதுக்காக விஸ்கில் போயிட்டு மறுபடியும் விஸ்கில் நான் க்ரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சரிங்களா? ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் நீங்கள் சாட்ஜிபிட்டியும் விஸ்குன்னா வேறு ஒன்றும் இல்லைங்க, கூகுள் ஜெமினி தான், கூகுள் நேனோ பனானா சொல்லுவாங்க இல்லையா, அதுலேருந்து தான் இமேஜ் உருவாகும் இதுவும். சரிங்களா? ரெண்டுலேயும் நீங்கள் மாற்றி போட்டு இமேஜஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். நான் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு
ஒரு 20 இமேஜ் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். உங்கள் இஷ்டம் தான். 20, 25, 30, 35 கூட நீங்கள் இமேஜ் க்ரியேட் பண்ணி வச்சுட்டிங்களா, அதுக்கேற்ற மாதிரி சீன்ஸ் கிடைக்கும், அதுக்கேற்ற மாதிரி லென்த் கிடைக்கும் உங்களுக்கு. ஏன்னா ஒரு வீடியோ வந்து க்ராக்கில் பார்த்திங்கன்னா 6 செகண்டு மட்டும்தான் மேக் பண்ண முடியும். நான் க்ராக்குங்கிற வெப்சைட்டை வந்து கூகுளில் அடிச்சிங்கனாலே ஃபஸ்ட்டு வந்து நிற்கும். அந்த வெப்சைட்குள்ளே போங்க. ஓகேவா, இதுதான் க்ராக்கோட வெப்சைட்டு. இதில் தான் அனிமேஷன் பண்ண முடியும். ஓகேங்களா, இந்த சைடில் பார்த்திங்கன்னா ஒரு செட்டிங் இருக்குது. செட்டிங்ஸில் போயிட்டு நான் சொல்கிற செட்டிங்கை வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து வீடியோ ஆட்டோமேட்டிக் ஜென்ரேட் ஆகாமல் பாதுகாக்கும். அப்போ உங்களுக்கு வீடியோஸ் வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். இந்த எனபிள்னு இருக்கிற ஆட்டோமேட்டிக் வீடியோ ஜென்ரேஷனை ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க எப்போவுமே. அப்புறம் செட்டிங்கை க்ளோஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இதில் வரிசையாக சேட்டு, வாய்ஸ், இமேஜுன்னு வருது இல்லையா, அதில் இமேஜுன்னு கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் தான் நம்மளால் வீடியோஸ் மேக் பண்ண முடியும். அப்லோட் ஃபைலில் போய்ட்டு நீங்கள் அந்த அட்டாச்மெண்ட் மாதிரி இருக்குல்ல, அதில் போய்ட்டு இமேஜை ஒவ்வொரு இமேஜாக போட்டு அதுக்கேற்ற ப்ராம்ப்ட் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருப்போம் இல்லையா ஆல்ரெடி ChatGPTயில், அந்த ப்ராம்ப்டை எடுத்துகிட்டு வந்து இந்த வீடியோவில் நம்ம பேஸ்ட் பண்ணிடணும். பேஸ்ட் பண்ணிவிட்டு ஜென்ரேட் கொடுத்துடணும். ஜென்ரேட் கொடுத்தோன்னே அது வந்து ஜென்ரேட் ஆகிடும். இப்போ ஜென்ரேட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு ஹைஃபையாக வேணும், எனக்கு வந்து நல்ல குவாலிட்டியில் வேணும்னா அப்ஸ்கேல் பண்ணணும். அப்ஸ்கேல் பண்ணிட்டிங்கன்னா அதுலேயே ஆப்ஷன் இருக்கும். அந்த 3 டாட் வருது இல்லையா, அதில் கிளிக் பண்ணிங்கன்னா அப்ஸ்கேலுங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுக்கும். அதுவும் ஃப்ரீ தாங்க. டோட்டலாக இந்த ஆப்பு 20 வீடியோ நீங்கள் பண்ணிக்க முடியும். 20 வீடியோஸ்க்குமே எந்த பேமெண்ட்டும் கிடையாது. டோட்டலாக ஒரு நாளைக்கு 20 வீடியோஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கும் மேலே எடுக்கணுன்னா வேற ஒரு ஜிமெயில் ஐடி நீங்கள் போட்டு ஓப்பன் பண்ணி வேற ஒரு ஜிமெயில் ஐடி மூலமாக நீங்கள் வீடியோஸை மேக் பண்ணி போடலாம். எந்த பிரச்சனையும் இல்லை. இதில் நீங்கள் வீடியோஸ் க்ரியேட் பண்ண கற்றுக்கோங்க. ஓகேவா, நான் ஒரு இமேஜுக்கும் ப்ராம்ப்ட் கொடுத்து நான் அழகாக அதுக்கு ப்ராம்ப்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அது வந்து வீடியோ மேக் பண்ணி கொடுக்குது. நான் வீடியோஸ் பார்த்திங்கன்னா நான் எக்ஸ்ட்ராவே க்ரியேட் பண்ணி வச்சுக்கிட்டேன். வீடியோஸ் ரொம்ப நல்லா இருக்கனால ஒவ்வொரு வீடியோவும் ஒவ்வொரு யூனிக்காக எனக்கு கொடுத்தது. அதுக்கேற்ற மாதிரி நான் ஸ்டோரிஸை டெவலப் பண்ணிக்கிட்டேன். அப்போ வந்து எனக்கு டைம் வந்து இன்னும் எனக்கு க்ரியேட் ஆகும். ஸோ லாங்கர் வீடியோ நம்ம மேக் பண்ணும்போது இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டெக்னிக்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா, எவ்வளோ க்யூட்டாக வந்து மேக் பண்ணி கொடுக்குது பார்த்தீங்களா. சத்தம் கூட ரொம்ப அக்யூரேட்டாக ஆடியோ வந்து எனக்கு மேக் பண்ணி கொடுத்துச்சு. ஸோ இந்த ஆடியோ வச்சு நீங்கள் அப்படியே வீடியோ கூட போடலாம். இல்லை எனக்கு வந்து வாய்ஸ் ஓவர் மேலே வேணும் அப்படின்னா நீங்கள் 11 ஆப்ஸ்னு ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்பில் போய்ட்டு நீங்கள் வாய்ஸ் ஓவர் மேக் பண்ணிக்கலாம். சரிங்களா, தமிழ் வாய்ஸ் ஓவரே அது நல்லா மேக் பண்ணி கொடுக்குது. தமிழ் டைலாக்ஸ் எனக்கு வேணும்னா அதே ChatGPT கொடுத்து நீங்கள் வாங்கிக்கலாம். இதே மாதிரி நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு இமேஜும் கொடுத்து நான் வீடியோ மேக் பண்ணிக்கிட்டேன். அழகாக வீடியோஸ் வந்து எனக்கு மேக் பண்ணி கொடுத்துருச்சு. இது டோட்டலாக ஃப்ரீ ஆப்ஸ் தாங்க. ஸோ நீங்கள் வந்து இதில் க்ரியேட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 31லேருந்து 33 கிட்ட சீன்ஸ் எடுத்திருப்பேன். ஒவ்வொரு சீனும் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து 6 செகண்டு. அப்போ 6 × 33ன்னு போட்டிங்கன்னா 1.98 சம்திங் எனக்கு வந்துச்சு. அதாவது 1 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷத்துக்கிட்ட அந்த வீடியோ வந்துச்சு. இருந்தாலும் நான் ஈச் அண்ட் எவ்ரி வீடியோவுக்கு நான் கொஞ்சம் ஸ்லோ மோஷன் கொடுப்பேன், ஸ்பீடை குறைப்பேன். அப்போ எனக்கு வந்து இன்னும் லென்த் இன்க்ரீஸ் ஆகும். இதுதான் என்னோடய எடிட்டிங் ஆப்பு. இந்த க்ரியேட் பண்ண வச்சுருந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே ஒன்று இணைக்கணும், அதுக்கப்புறம் வாய்ஸ் ஓவர் கொடுக்கணும். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் நெக்ஸ்ட் பார்ட்டில் போட போகிறேன். நெக்ஸ்ட் பார்ட்டில் நீங்கள் கற்றுக்கோங்க. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து டுட்டோரியல் வரும். தேங்க்யூ.